ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற ரெசிபி வந்துட்டு தக்காளி சட்னிங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாங்களா. ஃபஸ்ட்டு வந்துட்டு தக்காளிங்க, சின்ன வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை, வெள்ளைப்பூண்டுங்க. ஓகே டன். இவ்வளோ தாங்க நம்மளுக்கு பொருட்கள் தேவை. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி வானல் நல்லா காஞ்சிருச்சுங்க. ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் நல்லா சூடானோன்னே ஃபஸ்ட்டு வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த சின்ன வெங்காயம், அதை அப்படியே எடுத்து அப்படியே உள்ளே போட்டுடலாங்க. ஓகே டன். இன்னும் கொஞ்சம் இருக்குங்க, அதையும் போட்டுடலாங்களா. ஓகே டன், போட்டாச்சு. அப்படியே நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விடணுங்க. இது வந்து நல்லா மசிஞ்ச பதத்துக்கு வரணுங்க. நல்லா வேகணும். இது வெந்தோன்னு ப்ரௌனிஷாக மாறுங்க. அந்த ஸ்டேஜில் தான். ஓகே, பார்த்திங்களா, நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சாப் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, தக்காளியை எடுத்து அப்படியே போட்டுடலாங்க. ஓகே, போட்டாச்சு. எல்லாத்தையும் இப்படி நல்லா கிளறி விடுங்க. ஓகேங்களா. ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, வரமிளகா இருக்குது பார்த்தீங்களா, அதையே எடுத்து சேர்த்துக்கலாங்க. ஓகேங்களா. கரண்டி எடுத்து நல்லா கிளறி விடுங்க. ஒன்றோடு ஒன்று நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விடணுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உரிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பூண்டு, இதையும் எடுத்து அப்படி சேர்த்துக்கலாங்க. ஓகேங்களா. ஓகே டன். நல்லா வேகட்டுங்க. அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கல் உப்பு இருக்குது பார்த்தீங்களா, சேர்த்துக்கோங்க. இது எதுக்குன்னா எல்லாத்தோடையும் சேர்ந்து நல்லா டேஸ்ட் வைஸ் வந்துட்டு வேகும் போதே உள்ளே நல்லா சார்ந்துச்சுன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. அதுக்குங்க நல்லா வேகட்டுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த உருகி வச்சுருக்கோம் பார்த்திங்க அந்த கருவேப்பிலை, இதையும் சேர்த்துக்கலாங்க. போட்டாச்சு. இப்போ அப்படியே நம்ம கரண்டி எடுத்து நல்லா கிளறி விடலாங்க. சரிங்களா. இப்போ இதை நல்லா கிளறி விட்டு இது நல்லா மசீர பதறதி நல்லா வேக விடணுங்க. சரிங்களா. பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சுங்க. பெருங்க உங்களுக்கு எடுத்து நான் காட்டுவா. ஆக்சுவலி இந்த பதத்துக்கு வந்து நல்லா குக் ஆகணுங்க, நல்லா வெந்திருக்கணும். சரிங்களா. ஓகேங்களா. ஓகேங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இதை எடுத்து வச்சிடலாங்க. ஓகேங்களா. செம்மையாக சுட சுட தக்காளி சட்னி ரெடியாக போகுதுங்க. ஃபைனல் டச்சுக்கு வந்துருச்சு. எல்லாத்தையும் எடுத்து இப்போ உள்ள சேர்த்தாச்சுங்க. எப்படிங்க இருக்குது, செம்மையாக இருக்குல்லங்க. இப்போ அரைச்சி எடுத்துடலாங்களா. 1 2 3 அரைச்சி எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணலாங்களா. செம்மையான டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இருங்க, பவுலில் கொட்டிடலாம். பவுலில் கொட்டியாச்சுங்க. சரிங்களா. செம்மையாக இருக்குல்லங்க, டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். சரிங்களா. இதுக்கு காம்பினேஷனான தோசை இங்கிட்டு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. ஓகேங்களா. ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே என் பிளேட்டில் நான் வச்சுருந்தேங்க. மாட்டிக்கிச்சுங்க. ஓகே டன், வச்சாச்சு எப்படியோ. ஓகேங்களா. இப்போ அந்த டேஸ்டியான தக்காளி சட்னி எடுத்து என் பிளேட்டில் வச்சு நான் சாப்பிட போகிறேங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. ஓகேங்களா. சிம்பிள் அண்ட் ஈஸிங்க. Okay guys, bye. Eat healthy, stay strong. Bye guys.